ஜனாதிபதி தேர்தல் நடக்குமா அல்லது பாராளுமன்ற தேர்தல் நடக்குமா அல்லது தேர்தல் நடக்குமா என்று மக்கள் தலையை பீத்து கொண்டிருந்த காலம் என்பது நேற்றுத்தான் முடிவடைந்தது என்று சொல்லலாம். நேற்றைய தினம் தேர்தல் ஆணைக்குழு உத்தியோகபூர்வமாக ஜனாதிபதி தேர்தல் என்பது செப்டம்பர் மாதம் 17 அக்டோபர் மாதம் 16 இடைப்பட்ட காலப்பகுதியில் ஒரு நாளில் ஜனாதிபதி தேர்தல் என்பது நடைபெறும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தது. தேர்தல் ஆணைக்குழு இவ்வாறு ஜனாதிபதி தேர்தல் எந்த தேதிக்குள் தான் நடைபெறும் என்று உத்தியோகபூர்வமாக அறிவித்தாலும் பெசில் ராஜபக்ச அவருடைய ஆட்டத்தை இன்னும் நிறுத்திய பாடு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்த பின்னரும் பெசில் ராஜபக்ச ஜனாதிபதியிடம் முதலில் பாராளுமன்ற தேர்தல் தான் நடைபெற வேண்டும் என்று பேசியதாக தெரிய வருகிறது. கடந்த 4ஆம் தேதி கூட ஜனாதிபதிக்கும் பெசில் ராஜபக்ச ஆகிய இருவருக்கும் இடையில் நடந்த சந்திப்பின் போதும் பெசில் ராஜபக்ச இந்த விடயத்தை கூறியதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் இது குறித்து ஜனாதிபதியிடம் இருந்து ஒரு சாதகமான பதில் கிடைக்கவில்லை என்று தெரிகிறது. தேர்தல் ஆணைக்குழுவின் இந்த ஜனாதிபதி தேர்தல் குறித்தான இந்த அறிவிப்புக்கு பின்னர் ஒட்டுக்கட்சியில் இருக்கின்ற பெரும்பாலான தலைவர்கள் கவலை அடைந்திருப்பதாக தெரிகிறது. நேற்று மாலை கூட இவர்கள் ஜனாதிபதியை சந்திப்பதற்கு முயற்சித்ததாகவும் தெரிய வருகிறது. எது எப்படி இருந்தாலும் பெசில் ராஜபக்ச மொட்டுக்கட்சியை சேர்ந்தவர்களுக்கு அரசாங்கத்தோடு ஒத்துழைத்து பயணிக்குமாறும் தேர்தல் அறிவிக்கப்படும் வரை அரசாங்கத்தோடு இறங்கி ஒன்றிணைந்து வேலை செய்து கொள்ளுமாறு சொல்லி இருக்கிறாராம். இதனை தம்பிக்க பெரேராவுக்கும் பெசில் ராஜபக்ச சொல்லி இருக்கிறாராம். அரசியலை பொறுத்த வரைக்கும் பெசில் ராஜபக்ச ஒரு சிறந்த ஆட்டக்காரர் என்று அரசியலில் இருக்கின்றவர்கள் சொல்லிக் கொள்கின்றனர். ஆனால் இதே பெசில் ராஜபக்ச தான் நாடு வங்குரோத்து அடைந்த நிலையில் இருக்கின்ற போது நிதி அமைச்சராக ஆனார். ஆனால் அவரால் நாட்டை மீட்க முடியவில்லை. இருந்தாலும் இவரை அரசியலிலே ஒரு ஆட்டக்காரர் என்று அரசியல் பேசக்கூடிய நிறைய பேர் சொல்கிறார்கள். எதிர்காலத்தில் பொறுத்து தான் பார்க்க வேண்டும் பெசிலுடைய ஆட்டம் என்பது எப்படி இருக்க போகிறது என்று. இந்த கதை இப்படி இருக்கின்ற போது தற்போது டயானா கமகே தனித்து விடப்பட்டிருப்பதாக தெரிகிறது. டயானா கமகேவை ரணிலிடம் கொண்டு வந்து சேர்த்தவர்கள் கூட இப்போது எங்கே இருக்கிறார்கள் என்று கூட தெரியவில்லை. டயானா கமகேவினுடைய நீதிமன்ற தீர்ப்பின் பின்னர் ஜனாதிபதி ரணிலை சந்திப்பதற்கு டயானா கமகே பலமுறை முயற்சித்தாலும் அவரை ஜனாதிபதி ரணிலை சந்திக்க முடியாத ஒரு நிலை டயானா கமகேவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பு வந்ததன் பின்னர் அரசாங்கத்தில் இருக்கின்ற ஒரு முக்கிய புள்ளி டயானா கமகேவுக்கு அழைப்பை ஏற்படுத்தி நீங்கள் இந்த நாட்டில் இருக்க வேண்டாம், உடனடியாக வெளிநாடு சென்று விடுங்கள் என்று ஆலோசனை கூறியிருக்கிறாராம். ஆனால் அதற்கு டயானா கமகே பதிலளிக்கின்ற போது நான் ஏன் வெளிநாடு செல்ல வேண்டும், என்னில் எந்த தவறும் இல்லை என்று அந்த முக்கிய புள்ளியிடம் தொலைபேசியில் டயானா கமகே சொன்னதாக தெரிகிறது. இருந்தாலும் நீதிமன்றம் டயானா கமகேவுக்கு வெளிநாடு செல்வதற்கான தடை உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறது. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தான் நேற்று டயானா கமகே ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தியிருந்தார். அந்த சந்திப்பில் தன்னுடைய அரசியல் என்பது இத்தோடு முடிவடையவில்லை, நான் மீண்டும் பார்லிமன்றத்துக்கு வருவேன், பார்லிமன்றம் மிக விரைவில் கலைக்கப்படும், எனவே அடுத்த ஆட்சியில் நான் கட்டாயம் பெறுவேன், நான் ஜனாதிபதி ரணிலுக்குத்தான் என்னுடைய ஆதரவை நான் தெரிவிப்பேன் என்று நேற்று நடந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போது டயானா கமகே பேசியிருந்தார். நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தான் நசீர் அகமட்டுக்கும் பார்லிமன்ற பதவி பறிக்கப்பட்டது. அதன் பிறகு அவருக்கு வடமேல் மாகாணத்துக்கான ஆளுநர் பதவியை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வழங்கி வைத்தார். இப்போது இன்னும் ஒரு நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தான் டயானா கமகேவினுடைய பார்லிமன்ற பதவியும் இப்போது பறிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே டயானா கமகேவுக்கும் ஒரு பதவியை ஜனாதிபதி ரணில் வழங்குவாரா என்று பலரும் பேசிக்கொள்கின்றனர்.